ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வல்லாரை சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வல்லாரை கீரை எடுத்து வச்சுருக்கேன். வல்லாரை கீரை இப்படி தான் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், நடுவில் காம்பு இருக்கும். இது நல்லா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி வந்து சட்னி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிக்கணும். எண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பாதி செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வரமிளகா போட்டுக்கணும். வரமிளகா செவந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. இதே ஆர்டரில் போடுங்க, அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து நமக்கு வந்து எதுவும் வந்து தீங்கி போயிடாமல் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தனியா பாருங்கள், எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் ஒரு 4-5 பூண்டு பல் இதெல்லாம் வந்து சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த கீரையும் சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை, அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும், க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நம்ம இதை ஆற விட்டு சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சமாக புளிப்புக்காக லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட, தோசை, இட்லி எதோட வேணாலும் வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ.